அரசு பள்ளி மாணவிகளை தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களும் பயனடையும் வகையில் தமிழ் புதல்வன் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சார், இந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம் யார் யாருக்கு பொருந்தும் சார்? எப்போ சார் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? முதல்ல நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை எங்களுடைய துறையின் சார்பாக, பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு உங்களுக்கே தெரியும், 32,000 கோடி, 36,000 கோடி, 40,000 கோடி, இன்றைக்கு 44,042 கோடி ரூபாயை எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கி தந்ததற்கு திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றிகள். குறிப்பாக இன்றைக்கு புதுமை பெண் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அவர்கள் கல்லூரியில் உயர் படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாதம் அவர்கள் கல்லூரியில் சேரும்பொழுது கல்லூரி படிப்பை முடிக்கின்ற வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் அவருடைய கணக்கில் அது ஏற்றப்படும் என்று சொல்லி இன்றைக்கி அதை நாம் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள், இதுவரைக்கும் மாணவிகள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள், இப்பொழுது மாணவர்கள் இதே போன்று மாதம் 1000 ரூபாய் பெறக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு திட்டமாக தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் நம்முடைய மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் வாசிக்கும் போதே சொன்னார்கள், இந்த கல்வியாண்டு முதல் அது செயல்பாட்டுக்கு வரும் என்று சொல்லுகிறார்கள்.